அதில் வந்து கவர் ஸ்டோரியாக ஃப்ரண்ட் பேஜில் உன்னோட ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நீயே வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுன்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவளும் யோசிக்கிறா, ஓகேன்னு சொல்கிறா. அதே மாதிரி அவளோட ஃபோட்டோ அடுத்த நாள் வருது. இப்போ இதெல்லாம் அவள் கூட படிக்கிற ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் பொறாமல் அப்போ போய் அவகிட்ட பேசுகிறா. இதெல்லாம் நான் பார்த்தேன், ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறா. இல்லை அவள் வந்து தயங்கிக்கிட்டே, இல்லை அந்த ஃபோட்டோ உன்னோடது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல விடு, இப்போ என்ன யாரோடது வந்தால் என்ன அப்படின்னு பேசுகிறா நல்லவ மாதிரி. பேசிட்டு இந்த வாரம் சாட்டர்டே நீ ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் நீ சனிக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு நீ அந்த கஃபேக்கு வந்துரு, அப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருன்னு அவள் சொல்கிறா. அது இவ்வளோ சரின்னு சொல்லி சொல்கிறா. அதாவது இதில் வந்து பேசுகிறவ யார் அப்படின்னா, இப்போ இறந்தாலும் அவள் தான் வந்து பேசுகிறவ. இந்த பில்டிங் தான் வந்து அவங்க படித்த ஸ்கூலு. இப்போ அவள் வந்து அந்த சாட்டர்டே ஈவினிங் கஃபேக்கு வந்ததுனால அவளை வந்து கடத்திட்டு போய் ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து ரேப் பண்ணுறாங்க.